ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க. வெக்கேஷனுக்கு என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போய் எங்கள் வீடியோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க பெரியக்கா வீட்டில். அதாவது கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கம்பாளையம் அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல் திருக்கல்யாணம் போடுறேன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவும் அக்காலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நானும் பெரியக்காவும் பின்னாடி கிளம்பி போகிறோம். நைட்டு வந்து நடந்தது திருக்கல்யாணம். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அப்போ ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி எல்லாருமே போயிட்டுருக்குறோம். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு vlog-ஆக இருக்க போகுது. அதனால தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கோயில் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பச்சை மஞ்சள் அந்த கல்லில் போட்டு இடிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த பச்சை மஞ்சள் இடித்து அந்த மஞ்சள் சரட்டில், அதாவது தாலி கோர்க்கறதுக்காக மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் பூசுவோம் இல்லைங்களா, அது வந்து பச்சை மஞ்சள் இடித்து தான் ரெடி பண்ணாங்க சுவாமிக்கு. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, நிஜமாகவே ட்ரெடிஷ்னலாக பண்ணாங்க. இங்கே வந்து தாலி சரடு ரெடி ஆயாச்சு, தீபாரதனை ஆரம்பமாயாச்சு. அம்மனுக்கு சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்க போகுது பாருங்கள். இந்த தருணம் எல்லாருமே வேண்டிக்கலாம். எல்லாரும் நீடூழி வாழணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்து சுமங்கலியாக இருக்கணும், எல்லாருமே நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் வேண்டுதல் வச்சுக்கலாம். அம்மனுக்கு வந்து கல்யாண வைபவம் நடக்குது இங்கே. ரொம்ப சீரும் சிறப்பாக இந்த கோயிலில் வந்து செய்கிறாங்க. அதனால் எல்லாருமே ஆத்மாத்மா வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. இப்போ வந்து மாங்கல்யம் வந்து அம்மன் கழுத்தில் கட்டியாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கும். சரி, கண்கொள்ளா காட்சி. நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த இது கிடைக்காது. அதனால் இதில் வந்து நம்ம கலந்துக்கிறதே ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒன்று. நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மனசார நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே போகும்போது நம்ம வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் சுவாமிக்கிட்ட, சிவன் பார்வதி கிட்ட வந்து வேண்டிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து சுவாமிகளுக்கு வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருக்கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மற்ற சீர்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க, முறையாக செய்கிறாங்க. மாலை மாற்றுதல் அடுத்தது வந்து மாலை மாற்றுதல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமாகவே. எல்லா கோயில்லையுமே திருக்கல்யாணம் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாமே சிறப்பாக தான் செய்கிறாங்க. அதனால் இருந்தாலும் நம்ம வந்து அந்த சுவாமிக்கு நடக்கிற அந்த திருக்கல்யாணம், அம்மன் திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதிக்கு அவ்வளோ அம்சமாக இருந்தது. சிவன் பார்வதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அம்மை அப்பன் இல்லைங்களா. அதனால் ரொம்ப சிறப்பு இந்த திருக்கல்யாண வைபவத்தில் வந்து பார்க்குறதாகட்டும், அங்கே வந்து கலந்துக்கிறதாகட்டும், நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு இதமாக சந்தோஷமாக இருக்குது. இப்போது மாலை மாட்டுதல் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எல்லாரும் மெய் மறந்து உட்கார்ந்து பார்த்துட்ருக்காங்க. அவ்வளவு ஜனங்கள் இருந்தது. இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போது மாலை மாற்றியாச்சு. மாலை மாற்றும் வைபவம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து தீபாரதனை, மகா தீபாரதனை எல்லாமே ஒவ்வொன்றா செய்கிறாங்க. இந்த மகா தீபாரதனை வந்து ரொம்ப அமைதியாக சீரும் சிறப்பாக நல்லா நடந்தது. மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த வாத்தியங்கள், நாதஸ்வரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த கோயில் நிர்வாகிகள் வந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க, எந்த குறையும் இல்லாமல். அந்த அளவுக்கு வந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருந்து இந்த கல்யாண வைபவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைவாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே தாளத்தோட இந்த வைபவங்கள் எல்லாமே சுவாமிக்கு நடந்துட்டுருக்கு. தீப ஆராதனைகள் எல்லாமே
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கெட்டி மேளத்தோட நடந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாதரணை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எப்போவுமே நம்ம கல்யாணங்கள் எல்லாமே அந்த குடத்துல மோதிரம் போட்டு எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ மோதிரம் எடுத்துட்டாரு. 2 ஒரு கையில் கிடச்சது. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பக்கம் தான், ரோடு கிராஸ் பண்ணோன்னா வீடு. வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா வந்து டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கே பிரசாதம் வந்து நைட்டு வந்து கோவில்ல வந்து குடுத்தாங்க. பாப்பா சாப்பிட்டுட்ருக்குறா. இட்லி, கிச்சடி, ஸ்வீட்டு இந்த மாரி குடுத்தாங்க. நாங்க வந்து சாப்பிடல. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இட்லியும், கிச்சடி, அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம். அக்கா வந்து சந்தகை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாவு வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதையே நல்லா வந்து மாவை வந்து வதக்கி எடுத்துட்டு சந்தகைக்கு போட்டு இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு எடுக்கிறாங்க. இதை வந்து இட்லி தட்டில் நல்லா புழிஞ்சிட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம சட்னி பண்ணிக்கலாம், இல்லாட்டி தாளிப்பு போட்டுக்கலான்னு சொன்னேன். இல்லை தேங்காய் பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு கொதித்த உடனே இங்கே புழிஞ்சு வச்சுக்கிறத வச்சாச்சு. இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதனால தான் ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சுட்டு போயிட்டேன் நாங்கள். இப்போது தேங்காய் உடைச்சி தேங்காய் வந்து துருவி தேங்காய் துருவல் போட்டு தாளிப்பும் போட்டுக்கலாம், அதே சமயத்தில் தேங்காய் பால் காய்ச்சிக்கலாங்கிறதுக்காக தேங்காயே வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சாஃப்டாக நல்லா ஆவி பறக்க இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. இங்கே தேங்காய் பாலுக்கு ஒரு மூடி தேங்காயை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3, 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்காமல் கொஞ்சம் சூடான உடனே இறக்கிடணும். அதுக்கப்புறம் இது கூட நட்ஸ் வேணாலும் நம்ம வந்து பாதாம் எல்லாமே க்ரஷ் பண்ணி போடலாம், துருவி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து பருப்பு வறுபட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு வெங்காயத்தில் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த மாதிரி சந்தகையில் தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த ப்ளைன் அந்த இடியாப்பம் போட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடணும். தேங்காயும் போட்டால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு. சூப்பராக உதிரி உதிரியாக. இங்கே வந்து தனியாக இடியாப்பம், சுட சுட இடியாப்பம் அல்லது சந்தகை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இங்கே வந்து தேங்காய் பால் நட்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பால், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துன தாளிப்பு சந்தகை. இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.